சித்தப்பாவுடன் ஏற்பட்ட கள்ள தொடர்பு. கணவனுக்கு எமனான மனைவி. திருமணத்தை மீறிய உறவால் நேர்ந்த கொடூரம். எங்கே நடந்தது இந்த குற்றச் சம்பவம்? கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருக்கக்கூடிய நல்லட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான தேவா என்கிற ரதீஷ். இவர் கூலி தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வந்தாரு. இவரும் 26 வயதான இந்திராணி அப்படின்ற பெண்ணும் சமூக வலைதளம் மூலமா பழகி காதலிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இவங்க 2 பேருக்குமே கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 3 வயசுல ஒரு ஆண் குழந்தையுமே இப்போ இருக்குது. இந்த நிலையில தான் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி ரதீஷ் காணாம போயிருக்காரு. எங்க தேடியுமே கிடைக்காததால ரதீஷோட உறவினர்கள் கிணத்துக்கடவு காவல் நிலையத்துல ரதீஷை கண்டுபிடிச்சு தரக்கோரி புகார் அடிச்சாங்க. இந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் ரதீஷை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. ரதீஷ் காணாம போனது தொடர்பா அவரோட மனைவி இந்திராணி கிட்டையும் விசாரணையை நடத்தினாங்க. அப்போ இந்திராணி முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. இதனால போலீசாருக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கப்புறமா அந்த பகுதியில இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை நடத்தினாங்க. அப்போ சிசிடிவி கேமராவில் ரதீஷோட வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனது கண்டறியப்பட்டுச்சு. இதுக்கு இடையில காவல் நிலையத்துக்கு வந்த இந்திராணி, நான் தான் என்னோட உறவினர்களோட சேர்ந்து கணவனை கொலை செஞ்சு அவரோட உடலை ரயில் நிலையத்துல வீசினேன்னு உண்மையை சொல்லி சரணடைஞ்சாங்க. இதுக்கப்புறமா இந்திராணி கிட்ட மேற்கொண்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துச்சு. அதாவது இந்திராணிக்கு கரூர்ல உள்ள ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய அவரோட சித்தப்பா வினோத்குமாருக்கும் திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி 2 பேருமே தனிமையில சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்துல ரதீஷுக்கு தெரிய வந்துச்சு. இதனால ஆத்திரமடைந்த ரதீஷ் இந்திராணி மற்றும் வினோத்குமாரை கண்டிச்சதா சொல்லப்படுது. ஒருவேளை தங்களோட கள்ள தொடர்பு விவகாரத்தை மத்தவங்க கிட்டையும் சொல்லிடுவாரோன்னு பயந்து போன இந்திராணி தன்னோட கணவரை கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்காக சித்தப்பா வினோத் கூட சேர்ந்து இந்திராணி திட்டம் தீட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா கடந்த 25ஆம் தேதி வினோத் அவரோட நண்பர்களான சுரேஷ், பாபு உள்ளிட்டோரை அழைச்சிட்டு வந்து ரதீஷை கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. யாருக்குமே சந்தேகம் வராம இருக்க ரதீஷ் ரயில் அடிபட்டு இறந்து போயிட்டாருன்னு காட்டுறதுக்காக பாபுவோட ஆம்புலன்ஸ் மூலமா ரதீஷோட உடலை எடுத்துட்டு போய் கரூர் ரயில்வே தண்டவாளம் அருகே போட்டிருக்காங்க. இவ்வளவும் போலீசாரோட விசாரணையில இந்திராணி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா கிணத்துக்கடவு போலீசார் இந்திராணியை கைது செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம சதீஷோட கொலை வழக்குல தொடர்புடைய வினோத், சுரேஷ், பாபு ஆகிய மற்ற 3 பேரையும் கைது செஞ்சாங்க. திருமணத்துக்கு மீறிய உறவால மனைவியை கணவனை கொலை செஞ்சு ரயில் நிலையத்துல வீசிய சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.